சங்கரா மீன் குழம்பு செய்யலாமா? ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 5 தக்காளி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு மூடி போட்டு எடுத்தால் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கலக்கிக்கிறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் 2 லெமன் அளவு புளி வச்சுருக்கேன். எப்போயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் மிளகாயும் புளியும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா புளியை ஊற்றிட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதித்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை போட்டுக்கிறலாம். மீனை போட்டு கொதித்த பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் மீனில் மசாலாலாம் இறங்கும். இப்போ நல்லா கொதித்து சுண்டின பிறகு கொத்தமல்லி போட்டுக்கிறலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு.